சார்டின் ஃபிஷ்ஷு வாங்கினீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷிலே சைட் டிஷ் தான் இது. இது மத்தி இல்லை, வேறு எந்த ஃபிஷ்ஷில் கூட நம்ம இதே மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி 2 பேருக்கு ஆகிற அளவு மத்தி ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஒரு மத்தி ஃபிஷ் தொக்கு மாதிரி செஞ்சுக்கலாம். அது ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். மத்தி ஃபிஷ் தொக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். சால்ட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி இதை போட்டு நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே ஊறி இருக்கட்டும் ஒரு பக்கம். இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். ஃபிஷ்ஷு தொக்கு செஞ்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். நான் செய்கிறது குவான்டிட்டி கம்மியாக செய்கிறதுனால வெந்தயம் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக போட்டிருக்கேன். ஒரு 10 வெந்தயம் போட்டிருப்பேன். கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் வதங்கட்டும். நம்ம குவான்டிட்டி அதிகமாக செஞ்சோம்னா ஆனியன் வெந்தயம் எல்லாம் அதிகமாக போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப ஃப்ளேவரபுளாக இருக்கும், அதனால தான் அது சின்ன வெங்காயம் போடும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். இந்த அளவுக்கு வதங்கினா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா பூண்டு இஞ்சியோடு சேர்த்து நம்ம அரைச்சி செய்யணும். இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாஸ் போட்டுக்கலாம். சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் கறி மசாலா போட்டிருக்கேன். ஃபிஷ் கறி மசாலா என்ன, நம்ம குழம்பு தூள் கூட போட்டுக்கலாம். இது ஆயிலே இது ஃப்ரை ஆகட்டும். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்பு தூள் இல்லைன்னா ஃபிஷ் கறி மசாலா, சோம்பு, மிளகுத்தூள் உனக்கு இதெல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. 3 மீடியம் சைஸ் அளவு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், இதே போட்டுக்கலாம். டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகி வரட்டும். சால்ட் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சேன், ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இந்த டொமேட்டோ நல்லா குக் ஆகுதும். அவ்வளோதான். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இந்த டொமேட்டோ மசாலா எல்லாம் நல்லா வேகட்டும். இது நல்லா பாயில் ஆகிட்டு இதுலேருந்து நம்மளுக்கு ஆயில் செப்பரேட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு இது பாயில் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு அதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகணும். இப்போ ஃபிஷ்ஷு போட்டுக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மத்தி ஃபிஷ்ஷு போட்டுக்கலாம். ஃபிஷ்ஷு போடுறதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஃபிஷ்ஷு போடணும்.
இப்போ இது ஒரு 10 to 12 மினிட்ஸு லோ ஃப்ளேமில் நம்ம மூடி வைக்கலாம். இது அப்படியே அந்த மசாலையிலே இது நல்லா குக் ஆகி வரட்டும். ஃபிஷ்ஷு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு போட்டு இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். இந்த மசாலா அதில் போட்டு அது சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். மசாலா அந்த மீனுக்குள்ளே போய் நல்லா மர்ஜ் ஆச்சுன்னா அந்த எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப போட்டு நம்ம கிண்டக்கூடாது. அவ்வளோதான் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஃபிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 12 மினிட்ஸ் விடணும்னு சொன்னேன். கரெக்டாக அப்படியே விட்டு இருந்தேன். நான் 12 மினிட்ஸ் விட்டேன். ஃபுல் சிம்மில் வச்சு 12 மினிட்ஸ் விட்டேன். சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது கட்டிகிட்டு இருந்துச்சு, அதனால நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் கோகோனட் ஆயில். அப்படியே ஜென்டிலாக அது மேலே போர் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். கோகோனட் ஆயில் எல்லாம் ஃபிஷ் உள்ளே இறங்கட்டும். இந்த கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மத்தி மீன் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பச்சை கறிவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணால் இன்னும் அது கொஞ்சம் ஃப்ளேவரபுளாக இருக்கும். சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மத்தி மீன், அதாவது இது சாடின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மீன் வாங்கி நீங்கள் தொக்கு மாதிரி செஞ்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இல்லை இதுலேயே ஒயிட் ரைஸ் கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம். ஃபிஷ் நல்லா வெந்துட்டு இருக்கு. இது கூட கொஞ்சம் கிரேவி, தொக்கு கிரேவி இந்த சைடில் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மத்தி மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.